முத்தூஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன், வெல்லம் பொடிச்சு நறுக்கி தூளாக வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு, திராட்சை, முந்திரி பருப்பு இது வறுத்து போட்டுக்கணும், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, தேவையான அளவு கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை வறுத்தாச்சு, ரொம்பவும் கருவை இருக்கக்கூடாது, இந்தமாரி வறுத்துக்கணும் லைட்டாக. இப்போ இதை தண்ணியில் வாஷ் பண்ணணும். ஒரு கப்பு பைத்தம்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இதை பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டு 2 விசில் வர வச்சுருவோம். குக்கரில் 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை பாவு காய்ச்சிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போதும், எதுவும் பாவு காய்ச்சினா போதும். இது மண் எதுவும் தூசி இருந்தால் எடுத்துடலாம் நம்ம பார்த்து. அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் பச்சை வாசம் போயிடும். நல்லா வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும். இந்த ஏலக்காய் பவுடரை போட போகிறேன். முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். தேங்காய் துருவுனது, வெல்லம் பாவு காய்ச்சினத்தை ஊற்றிடுவோம். ஏன்னா அடியில் எதுவும் தூசி மண் எதுவும் கல் இருந்தால் அடியில் தங்கிடும். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.